தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சமீப காலமா இந்துத்துவ கும்பலோட நடவடிக்கைகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி கொடுக்குற இடங்கள்ல போயிட்டு தகராறு பண்ணியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம என்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை திருப்பரங்குன்றத்துல இவங்க நிறுத்தினாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய ஓனர் டெல்லியில இருக்காங்கன்னு. இந்த டெல்லின்னு கூட சொல்லலாம், நாக்பூர்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அயோத்தியா விஷயம் தான். சோ இந்த அயோத்தியா விஷயத்த அவங்க முடிச்சுட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் பவர் சென்டர்ஸை அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஜனதா தளம் இருந்தது, அதுக்கப்புறம் விஹெச்பி இருந்திருக்கு. இந்த மாதிரி வேற வேற ஒரு இதா கொண்டு பிஜேபி 85 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு உள்ள ஒரு இதுதான். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கட்டத்துல இனிமேல் இளைஞர்களை அதால அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா சில பவர் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ இந்த மாதிரி அவங்க உள்ள எடுத்துட்டு வந்த ஒரு பவரா தான் நான் தாவேகாவை பாக்குறேன். இதை நான் முதலேயே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நிறுத்தின டைம்லயே நான் இதை பதிவும் பண்ணிருக்கிறேன். சோ நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இனி திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம பக்ரீத் விஷயத்திலேயே பார்த்தோம். இந்த மாடு வெட்டுற விஷயத்துக்கு தடை கரெக்டா ஒரு நாள் முன்னாடி போட்டது. அன்னைக்கு கோர்ட் ரூம்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, நீ எப்படி மாடு வெட்டுறன்னு பாக்குறேன்னு சொல்லி தூக்கி பேப்பரை போட்டாரு ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி கோர்ட் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சோ இந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய பேக்கப்ல இனி திருப்பரங்குன்ற மக்கள்ல சிறுபான்மையினர் இவங்க ஜஸ்ட் லைக் தட் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு சிறுபான்மையினரை மடைமாற்றிட்டாங்க. அவங்க என்னமோ இவர் ஒரு சிறுபான்மையினருக்கான லீடர் மாதிரி மாத்திட்டாங்க. சோ இதோட அடுத்த ஸ்டேஜஸ் இது போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்ஜே சரண் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்களேன். இதே மாதிரி மைனாரிட்டிஸ் மேல தொடர்ந்து அவங்க கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே ஒரு செக்மெண்ட் மேல அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம பொலிட்டிகல் சயின்ஸ்ல ட்ரையல் பலூன் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பலூன் விட்டு பார்ப்பாங்க, அந்த பலூன் வெடிக்குதான்னு செக் பண்ணுவாங்க. அது வெடிக்கல, மக்கள் இதுக்கு பெருசா எஃபெக்ட் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாடு வெட்டுற பிரச்சனையில இருந்து இது ஒரு ஜஸ்ட் இப்ப ட்ரையல் விட்டு பாத்துருக்காங்க. இதுக்கு மக்கள் எந்த பெருசா ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா, இது சிறுபான்மையினர் மேல நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இதை நான் பார்க்கிறேன். தமிழா பாண்டியன் ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா, அறிஞர் அண்ணா குறித்து அவதூறான விஷயத்த விசிகால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழன் அவருடைய சேனல்ல உட்காந்து பேசி இருக்கிறாரு. இதை எப்படி எடுத்துறீங்க? அண்ணா குறித்து, அதாவது ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவதூறு கிளப்பினாங்க, உதயநிதி குறித்து அவதூறு, கலைஞர் வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு அண்ணா மேலையும் அவதூறு கிளப்புற விதத்துக்கு போயிருக்காங்க. அதாவது இவங்க இப்ப எப்படின்னா, திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அஜெண்டாவோட இந்துத்துவாக்கு கீழே இன்னைக்கு சோஃபா கட்சி வந்திருக்கு. சோஃபா கட்சி கீழே பல பேர் வந்திருக்கிறாங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். என்னன்னா, இப்ப திராவிடம்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரிங்கா இருக்கு அப்படிங்கறது அதை நமக்கு கொண்டு வந்தது நம்மளுடைய பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் தான் கொண்டு போய் அதை மாசஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா இன்னொரு விஷயம் இவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க விசிகால இருந்து வந்திருக்கீங்க. திராவிட பண்டிதன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியவர் யாரு? தலித்துக்காக முதல்ல குரல் கொடுத்த ஒரு பத்திரிகை அதுதான். அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் ரெவரண்ட் அவர்களும் சேர்ந்து நடத்தின ஒரு பத்திரிகை அது. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க திராவிடத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் அவதூறு பரப்புவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு அது தலித் மக்களுக்காக அவங்களுடைய சட்டங்களும் பாலிசிஸும் பண்ணிருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. டீலிமிட்டேஷன் மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க, திமுக எங்களோட நிற்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறீங்க? திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே அது அடக்குமுறைக்கு எதிரானது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி டெல்லிக்கு நம்ம என்னைக்குமே அத்துமீறி தான் இருக்கோம். நம்மளோட ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, டெல்லியை நம்ம எந்த அளவுக்கு அத்துமீறி இருக்கோமோ அந்த டைம்ல எல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்குங்கிறத நான் பாக்குறேன். சோ என்னை பொறுத்தவரை டெல்லி சில விஷயங்கள் மாத்துறாங்க. இப்ப பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுங்கிறதுனால நீங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுங்கிறத நீங்க நினைக்கிறீங்கன்னா, 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும், இதுக்கு திமுக அவங்க கூட வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நம்ம போன தடவை பேசினப்பயே சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். என்னன்னா, நம்மளுக்கு இப்பயே ஒரு 12 to 12.5% தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன்ல எந்த எஃபெக்டும் இல்லாம, இந்த பர்சன்டேஜ்ல எந்த நம்பரும் குறையாம இருந்ததுன்னா இதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க நம்ம சொன்னோம். அது இல்லாத வரை எங்களுடைய ரெப்ரசன்டேஷனோ இல்ல எங்க மக்களுக்கான குரல் ஒடுக்கப்படும் என்றால் இதை திமுக காங்கிரஸ் கூட நிக்குதுன்னு நீங்க இதை பார்க்க வேண்டியதில்லை. தனியா தான் நாங்க நிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க காங்கிரஸ் விட்டு விலகியாச்சு. பட் ஆனா காங்கிரஸ் விட்டு விலகியாலும் நாங்க நேஷனல் லெவல் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு வர்ற டைம்ல நம்ம மக்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு டேஞ்சர் இருந்ததுன்னா அதுக்கு அகேன்ஸ்டா கண்டிப்பா திமுக நிற்கும். அது காங்கிரஸோடு நிற்க வேண்டும் என்பதற்காக இல்ல, தமிழ்நாட்டு மக்களோடு நிற்பதற்காக.